இன்றைக்கி பாருங்கள் தினத்தந்தியோட குதூகலத்தை பற்றி பார்க்க போகிறோம். இன்றைக்கி ரொம்ப லேட் ஆகிட்டுங்க சால்வ் பண்ணேன். இன்றைக்கி டேட்டு பார்த்திங்கன்னா 20/3/2025 20 மார்ச் 2026. இன்னும் 1 by 1 சால்வ் பண்ணலாங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு இடமந்து வளம், 2வது கேள்வி தாங்க ஆரம்பிக்கு. டேஷ் அண்ணாதுரை இஸ்ரோவின் முன்னாள் இயக்குனர். இஸ்ரோவின் முன்னாள் இயக்குனர் அண்ணாதுரை அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டுக்கு தாங்க, மயில்சாமி அண்ணாதுரை. மயில்சாமி அண்ணாதுரை இவர் இந்தியாவின் சந்திரன் மனிதன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? சரி, 8 கீழந்து மேலே என்ன? இரவு அல்ல, நைட்டு இல்லை அப்படின்னா பகல். சரிங்க. 3 மேலேருந்து கீழே. அதிகம் குறைவு என்று நடுநிலை என்று பொருள். இதுக்கு வேறு ஹிண்ட் கிடைக்குதான்னு பார்ப்போம். 1 மேலேருந்து கீழே என்ன? வாரம் ஒரு முறை வெளியாகும் என பொருள். வாரத்துக்கு ஒரு தடவை அப்படின்னா வாராந்திரம்னு சொல்லலாம். வா ட்ரா இந்திரம், வாராந்திர நாளிதழ், வாராந்திர அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓகே. சரி, 1 வலம் இருந்த இடம் பாருங்க, வா 5க்கு. டேஷ் ஜெயராம் ஒரு பாடகி. 7 ஸ்வரங்களுக்குள் எத்தனை பாடல்கள்? படித்து அவார்டு வாங்கினவங்க யார்? வாணி ஜெயராம். 3 சொல்லிங்க. சரிங்களா? சரி, 6 இடம் வந்து வளம் பார்ப்போம். மலையாள வாழைப்பழம். கேரளாவில் ஃபேமஸாக உள்ள வாழைப்பழம் என்னென்னு சொல்லுவாங்கன்னா, நம்ம சிப்ஸ் அடிக்கடி சாப்பிட்றோம். என்ன சிப்ஸ்னால் நேந்திரன் சிப்ஸு. அந்த பழம் என்னென்னா நேந்திரன் பழம். நேந்திரன் பழம். சரிங்களா? நேந்திரன் சிப்ஸை தான் நம்ம நிறைய சாப்பிட்றோம். அதில் தேங்காய் எண்ணெயில் போட்ட சிப்ஸு அது இதுன்னு சொல்லுவாங்க. 3 மேலேருந்து கீழே. அதிகம் குறைவு இன்று நடுநிலை என்று பொருள். 2க்கும் நடுவில் மிதம். பதில் என்ன? மிதம். சரிங்க. 7 மேலேருந்து கீழே. மேலேருந்து கீழ் 7. ஏக் துச்சுக்கே லியே நாயகி. ஏக் துச்சுக்கே லியே அப்படிங்கிற படம் ஹிந்தி படம் தாங்க. எடுத்தது பாலச்சந்தர், நடித்தது கமல். அதில் ஆக்டர்ஸ் யாருன்னா ரதி அக்னிஹோத்ரியும் மாதவியும் தாங்க. ஸோ பதில் என்ன? ரதி அக்னி கோத்ரி. இது 1981 வந்த படம். இவங்க தமிழ்லே புதிய வகுப்பில் நடிச்சிருக்காங்க 1979. சரிங்க. 14 இடமந்து வளம் என்னன்னு பார்ப்போம். 14 மாம்பழம். மாம்பழத்தை மாங்கனின்னு சொல்லலாம். பாண்டிச்சேரியில் காரைக்கால் கோயிலெல்லாம் காரைக்கால் மாங்கனி திருவிழாலாம் நடக்குது. மாம்பழம், மாங்கனி. சரிங்களா? சரி, 12 மேலேருந்து கீழே என்ன? கடல் கொள்ளைக்கு பஞ்சத்துக்கு போன நாடு. நம்ம நிறைய படம் பார்த்துருப்போம். பைரேட்ஸ் ஆஃப் கரீபியன்லாம் படம் பார்த்துப்போம். அது எங்கே சொல்லணும்னா சோமாலியா. எங்கே? சோமாலியா. பஞ்சத்துக்கும் ஃபேமஸ். இது போக பஞ்சத்துக்கும் உள்ள நாடு ப்ளஸ் கடல் கொள்ளைக்கும் உள்ள நாடுங்க. சரி, 9 இடம் வந்து வளம் என்ன? சிறப்புக்கு என்னென்ன வேலைலாம் சொல்லலாம்னா அருமை, ஆனால் 4 எழுத்து. அற்புதம் சொல்லலாம், அதுவும் சொல்ல முடியாது.
இதுக்கெல்லாம் மிகையாக இருந்ததுன்னா சிறப்பாக தான் சொல்லுவாங்க, அதிகம்னு சொல்லலாம். சரி, 16 இடம் வந்து வளம் என்ன? கிருஷ்ணனை இப்படியும் அழைப்பர். கிருஷ்ணர் கோகுலத்தில் வளர்ந்தனால கோகுலன் அப்படின்னு சொல்லலாம். கோகுலன். சரிங்க. 15 மேலேருந்து கீழே என்ன? உதாசீனம், பாராமுகம், 2வது எழுத்து அல்ல, அலட்சியப்படுத்த, அலட்சியம். சரி, 18 வலம் இருந்த இடம் பாருங்க. கிட்டத்தட்ட முதல் எழுத்து கடைசி எழுத்து வந்துருச்சு, நடு எழுத்து மட்டும்தான் வேணும். மலை, சிகரம். மலைக்கும் சிகரத்துக்கும் என்னன்னு சொல்லுவாங்கன்னா சிகரின்னு சொல்லுவாங்க. சிகரின்னா மலை சார்ந்த இடம். சரிங்களா? சரி, 20 இடம் வந்து வளம் என்னன்னு பார்ப்போம். தென்னை, பனை, ஓலையை தாங்கி பிடிக்காது. தென்னையும் பனையும் ஓலை தாங்கி பிடிக்கிற இடம் என்னென்னா மட்டை தான் தாங்கி பிடிக்கும். மட்டை, தென்னை மட்டை, பனை ஓலையை பிடிக்கிற பனை மட்டைன்னு தான் சொல்லுவாங்க. சரி, அப்போ இது கரெக்டாக செக் பண்ணிடுவோம். 20 மேலேருந்து கீழேன்னு பார்ப்போம். புகார், விண்ணப்ப கடிதம். புகார்னாலும் மனு தான், விண்ணப்ப கடிதம்னாலும் மனு தான். ஸோ பதில் என்ன? மனு. சரி, 22 கீழேருந்து மேலே வந்து டை இருக்கு. கீழேருந்து மேல் மழைக்கும் வெயிலுக்கும் உதவும். மழை அடித்தாலும் பிடிக்காங்களாம், வெயிலுக்கும் உதவுவாங்க. என்னது? குடை. சரிங்க. 23க்கு 2 ஹிண்ட் வந்துக்குதுங்க. நாட்டுப்புற தமிழ் இசை பாடல் வகை. நாட்டுப்புற தமிழ் இசை பாடல் வகை என்னங்க அப்படின்னு பார்த்தா இம்மு வந்துக்கு கூ வந்துக்குங்க. நம்ம தென் தமிழ்நாட்டில் வந்து தெம்மாங்கு பாடல்னு சொல்லுவாங்க. தெம்மாங்கு பாடல் அப்படின்னா தேன் மாதிரி வாய்ஸ் இருக்குமாங்க. இவங்க வந்து காதலை மையமாக கொண்டு தென் தமிழகத்தோட கலாச்சாரத்தை சொல்லக்கூடியது தெம்மாங்கு பாடல்கள், நாட்டுப்புற கலையில் உள்ளது. சரி, 4 மேலேருந்து கீழே என்னென்னு பார்ப்போம். ஒரு தமிழ் வசனகர்த்தா இல்லைன்னா டைரக்டர். இப்படி சொன்னால் ஹிண்ட் இல்லாமல் கண்டுபிடிக்க முடியாதுங்க. ஸோ 5 வலம் இருந்து இடம் என்னென்னு பார்ப்போம். களவாணி பட நாயகி. களவாணி படத்தில் யார் நடித்தா அப்படின்னு கேட்காங்க. இதெல்லாம் ஈஸியாக சொல்லிடுவோம், ஏன்னா ஓவியா. 5 கீழே இருந்து மேலே. வெயில் நடக்காத, வேகமாக ஓடு. சரிங்க. 10 இடமிருந்து முதல்ல என்ன? மாமன் மனைவி. மாமன் மனைவி தந்தையின் சகோதரி. என்னது? அத்தைங்க. இப்போ 11 மேலேருந்து கீழே என்னன்னு பார்ப்போம். துணிவு, பயமின்மை. முதல் எழுத்து தைரியம். சரி, 17 நாணத்தால் டேஷ் சிவக்கும். என்னது? கண்ணம் சிவக்கும். நாணத்தால், வெக்கத்தால் கண்ணம் சிவக்கும். ஓகேங்க. 13 இடம் வந்து வளமேங்க. சிறுவர்கள் விளையாட்டு. சின்ன பிள்ளைங்க விளையாட்டு அப்படின்னா கிரிக்கெட்டு சொல்லலாம், பம்பம் சொல்லலாம், நிறைய விளையாட்டு சொல்லலாம். ஆனால் இங்கே வந்து கில்லி விளையாடுறது அப்படிங்கிறது ரொம்ப ஃபேமஸ் கிராமத்து சைடில். நம்ம ஊர் சைட்லலாம் கில்லி ரொம்ப விளையாடுவாங்க. ஸோ கில்லி. ஆனால் இங்கே பாருங்க, நம்மளுக்கு 4 மேலேருந்து கீழே ஒரு தமிழ் வசனகர்த்தா டைரக்டர்னு வந்தாச்சு. யா வந்தாச்சு, அலி இன்னுன்னு வந்துக்குது. லியாகத் அலிகான்னு போடலாமா? இவர் வந்து வாஞ்சிநாதன் படத்துக்கு வசனகர்த்தா. இந்த மாதிரி நிறைய படத்துக்கு
விஜயகாந்த் படத்துக்கு நிறைய படத்துக்கு இதாக இருக்கு. லியாத் அலிகான். ஓகேங்க. 17 மேலேருந்து கீழே என்ன? ஒரு நடிகர், எம்எல்ஏ, ஒரு கட்சியோட தலைவர். நம்ம தமிழ்நாட்டை தான் சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். கேல ஆன்சிக்கு. அப்போ கருணாஸ்னு சொல்லி பார்க்கலாமா? ஸோ கருணாஸ்னு சொல்லலாம். அப்போ 21 இடம் வந்து வளம் என்ன? புராணங்களில் ஏவுகணை. பழைய காலத்து படத்துலலாம் ஏவுகணைகள் விட இந்த சைடு இருந்து சாமிக்கும் அந்த வில்லனுக்கு அந்த பூதத்துக்கும் சண்டை போடையில் ஏவுவாங்க. இப்போ ஒன்று அதுன்னு இதெல்லாம் புஷ்வான மாதிரி பட்டாசுலாம் போட்டுட்டு அது என்னன்னு சொல்லுவாங்கன்னா அஸ்திதம்னு சொல்லுவாங்க. இதை ஏவுதாங்க அதை ஏவுதாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அஸ்திதம். சரிங்க. கடைசி கேள்வி 19 மேலேருந்து கீழே. நிலத்தில் பயிர் செழிக்க இடுவது. நிலத்தில் பயிர் நல்லா வேணும்னா என்ன விடுவோம்? உரம். உரம் போட்டு செடி வளர்க்காங்க. சரிங்களா? இன்னைக்குள்ள எல்லா கொஸ்டினும் சால்வ் பண்ணிட்டோங்க. ஆன்சர்ஸ் 1 செகண்ட் செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.